guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம கொரியன் ஹாரர் சஸ்பென்ஸ் மூவி தான் பார்க்க போறோம். மூவியோட ஸ்டார்டிங் சீன்ல வந்து ஒரு அபார்ட்மெண்ட் காமிக்கிறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்க்கு ஒருத்தர் வராரு. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ இருக்க மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஜன்னல்லாம் எட்டி பார்த்துட்டு இருக்காரு. யாருமே இல்லை. ஜன்னல்லாம் திறந்து இருக்கு. கீழே பார்த்தா கீழே யாருமே இல்லை. அப்படி நின்றுட்டே இருக்கும்போது திடீர்னு பின்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. இவர் வந்து தலையில குல்லாலாம் போட்டு ரொம்ப பயங்கரமாவே இருக்காரு. இவர் சரின்னு இதை உணர்ந்துட்டு அடி போட்டு அடின்னு அடிச்சிடறாரு. சரியா வந்து சண்டை நடக்குது. இந்த வீட்டுல இருக்காரு இல்லையா, அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து இவரை பிடிச்சி கடிச்சிடறாரு. கடிச்ச உடனே அவருக்கு வந்து உடம்பெல்லாம் வந்து இப்படி கட்டி கட்டியா வந்து அப்படியே துடிச்சு செத்து போயிறாரு. இந்த ஸ்ட்ரேஞ்சரும் அதே இடத்துல அப்படியே மயங்கி போய் ஒரு மாதிரி தோண்டு விழுறாரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் தான் கர்ஸ்ட். இந்த சைட்ல வந்து இப்ப இறந்து போனாரு இல்லையா, அவரை பத்தி வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்வெஸ்டிகேட் பண்ணிருப்பாங்கல்ல. இவரை வந்து ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கதாவும், இவர் உடம்புல இருக்க டாக்ஸின் வந்து PSP அப்படின்ற ஒரு ஷெல் ஃபிஷ்ல இருந்து எடுக்கிற டாக்ஸின் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கொல்ல வந்திருப்பார் இல்லையா, அவர் வந்து செத்து 3 மாசம் ஆயிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி ஒரு பொணுமா. இதை வந்து கேட்டோடனே எல்லாரும் என்னடா இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே, பொண்ணும் எப்படி வந்து கொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தர் சொல்றாரு, இது இதோட நிக்க போறதுல இன்னும் நிறைய நடக்க போகுது அப்படின்றாரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம லீனோட ஹஸ்பண்ட். இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஒரு இன்டர்வியூ நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல நடந்திருக்க இன்டர்வியூ. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு புக் எழுதியிருப்பாங்க. அந்த புக்கை பத்தி வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு அமானுஷ்யம், இந்த மாதிரி இந்த பிளாக் மேஜிக் இந்த விஷயத்தை பத்தி வந்து எழுதியிருக்காங்க. இதை வந்து கிண்டல் பண்ணிட்டே அந்த ஹோஸ்ட் கேட்டுட்டு இருக்காரு, என்னங்க இதெல்லாம் நடக்கிற மாதிரியா இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ரிப்போர்ட்டராகவும் இருக்காங்க. அதே மாதிரி இந்த புக்கும் எழுதியிருக்காங்க. இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் காலில் வந்து நான் லினி கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சொல்றாரு. உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்கன்னு ஹோஸ்ட் கேட்கும்போது அதெல்லாம் வந்துட்டு சொல்ல முடியாது. நான் உங்கள்கிட்ட பேசணும், இன்னைக்கு வந்து ஒரு டெத் நடந்தது இல்லையா, அந்த டெத்து நான் உங்கள்கிட்ட சொல்றதுக்காக நீங்க வந்து என்ன இன்டர்வியூ எடுக்கணும், இந்த ஹோட்டல்ல வந்து இந்த டைமுக்கு நீங்க வந்துடணும்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, வேணாம் வேணாம்னு எல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம். இந்த மாதிரி ஒரு கேஸ் கிடைச்சிருக்கு இல்லையா, இதை வந்து டிஸ்கஸ் பண்றதுக்காக இவங்க ஆஃபீஸ்க்கு வராங்க. இவங்க ஒரு பெரிய டீமே வச்சிருக்காங்க, இந்த ரிப்போர்ட்டர்ஸ் டீம். நம்ம ஹீரோயின் வந்தோடனே அவங்க அசிஸ்டன்ட் சொல்றாரு, நம்ம இன்டர்வியூ சூப்பரா போச்சு இல்லையா, இதை வச்சு நம்ம புக்கை நல்லா சேல் பண்ணிடலாம் அப்படின்னும் போது, இல்லை அதெல்லாம் வேணாம், இப்போ இன்டர்வியூ காமிப்போம்னு சொல்லிட்டு போறாங்க. இவங்க கிட்ட வந்து புதுசா ஒரு இன்டர்ன் ஜாயின் பண்ணிருப்பாங்க. இவங்க பேர் ஜெஸ்ஸி. இவங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் மேல இவரோட கூட வேலை பார்க்குற கொலிகை பேர் ஜென்னு கூட வச்சுக்கலாம். இவர் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்றாரு. இந்த இன்டர்ன் பாத்தீங்களா அப்படின்னு, ஆமாமா ஓவர்சீஸ் சைனால இருந்து வந்திருப்பாங்க போல, இன்னும் வந்து சேலரி டிஸ்கஸ் பண்ணலாம், அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, ஓகே இன்டர்வியூல சொன்னாங்க இல்லையா அந்த மர்டர் கேஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதானே, இவர் எல்லாமே சொல்றாரு. இவன் வந்து பார்மசூட்டிக்கல் கம்பெனில வேலை பார்த்தேன், எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு ஒரு 4 வருஷம் முன்னாடி, பைட் மார்க்ல செத்து போயிருக்கான், அதுவும் இல்லாம அவன் உடம்புல ஏதோ டாக்ஸின்ஸ் கலந்துருக்கு, இவன் கையில கூட பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரேஞ்சர் கையில ஏதோ ஒரு மார்க் இருக்கு, அதை பாத்தீங்களா அப்படின்னும் போது, ஓகே ஓகே நான் அதை பத்தி ப்ரொஃபஸர் கிட்ட கேட்கிறேன் அப்படின்னும் போது, கரெக்டா அவங்க ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. வந்துட்டு ப்ரொஃபஸர் கிட்ட நாங்க இதை பத்தி சொல்லிட்டோம், அவர் கூடிய சீக்கிரம் சொல்றேன்னு சொல்லியிருக்காருன்னொடனே, இங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு லின் சமாளிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து இவங்க 2 வெட்டிங் ஆனிவர்சரியா. இவங்களோட ஃபைல், அவங்க ஹஸ்பண்டோட ஃபைல இவங்க எடுத்து வச்சிருக்கிறதுனால எப்படி உனக்கிட்ட இந்த ஃபைல் வந்ததுன்னு கேட்கும்போது, இவங்க திரும்பி பாக்குறாங்க. ஹீரோவோட தம்பி இருக்கா இல்லையா, அவர் தான் எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பாரு. ஓகே ஓகே நீ இந்த இன்டர்வியூ எல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, என்னங்க நீங்க ஒய்ஃப் வந்து பாப்புலர் ஆக போகும்போது இப்படிலாம் இது பண்ணாதீங்கன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னும், ஓகே நீ வேணா இன்டர்வியூ பண்ணு, ஆனா நான் வந்து அவங்க கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு இவங்களும் ஒத்துக்கிறாங்க. வந்து அவர் கொலிக் என்ன பண்றாங்கன்னா, ஒரு வீடியோ காமிக்கிற போது இதை பாருங்க இல்லைன்னு அப்படின்னும் போது, யாருன்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்கு இந்த பேய் வீட்டுலாம் போயிட்டு. யார் இந்த பொண்ணுன்னா நம்ம ஹீரோயினோட தங்கச்சி. இவங்க வந்து காணாம போயிருப்பாங்க. இவங்களை பத்தி தான் வந்து இந்த புக் எழுதியிருப்பாங்க. இவங்க ஸ்லெண்டர் மாஸ்டர், சும்மான கெட்ட ஸ்பிரிட் கூட சண்டை போடுறதுக்கான ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்க ஒரு பொண்ணு. நம்ம ஹீரோனோட தங்கச்சி வந்து அவங்க ஸ்பிரிட்டை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக கடைசியா ஜப்பான் போயிருப்பாங்க. கொலிக் இருக்காலே அவர் சொல்லியிருப்பாரு, உன் தங்கச்சியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்மளால இந்த புக்கை வந்து ஸ்மூதா வந்து சேல் பண்ண முடியாது, கண்டுபிடிச்சாதான் எல்லாம் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சாப்பிடலான்னு உட்காரும் போது இவங்களுக்கு வந்து ஃபிளாஷ்பேக் மாதிரி நிறைய விஷயம் வருது. இவங்க தங்கச்சி போய் சொல்றாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லெண்டர் மாஸ்டர் நானு, எனக்கு வந்து எனக்குள்ள ஒரு ஈவில் ஸ்பிரிட்லாம் இருக்கு, இதை வச்சு நான் தேவையில்லாம ஒருத்தர் வேற கொன்னுட்டேன், இது ரொம்ப தப்பு இல்லை அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இவங்க வந்து மயங்கி விழுந்துடுறாங்க நம்ம ஹீரோயினோட தங்கச்சி. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஒரே அழுகுறாங்க. இது யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த ரிசனா திடீர்னு வந்து யாரோ வந்து பின்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயினை தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, முடியெல்லாம் போட்டுட்டு இவங்க போட்டு அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி அப்படியே நிறுத்திட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு அப்படியே மூச்சு திணறுது, தொண்டை அடைக்குது. அப்ப வந்து திடீர்னு அந்த ஒரு காஸ்டியூம் போட்டிருந்தாங்க இல்லையா ஜாப்பனீஸ், அந்த பொண்ணு அதே காஸ்டியூம்ல வந்துட்டு கத்துற மாதிரி இருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு காணாம போயிடுது. ஹீரோயின் டக்குன்னு முழிச்சு பாக்குறாங்க, இது வந்து ஒரு கனவு. இன்டர்வியூக்கு அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க இல்லையா அந்த டேட் எல்லாம் அந்த லொகேஷன் போறாங்க. போலீஸ் எல்லாம் தயாரா இருக்காங்க. திடீர்னு ஒரு கார் வருது. கார் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆள் இறங்கி நடந்து வரான். இங்க பாருங்க இவனா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து இன்டர்காம்ல அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின்ட்ட சொல்றாங்க, நீ ஏதாவது பிரச்சனை தயவுசெய்து வந்து இன்டர்வியூ ஸ்டாப் பண்ணிடு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றாரு. அதே மாதிரி இந்த ஆளும் கிட்ட வரும், நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், இன்டர்வியூ நீங்க என்னதான் எடுக்கணும்னே சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அரேஞ்ச் பண்றாங்க. மைக்லாம்
மாட்டி விடுறாங்க. அப்ப வந்து அந்த ஆள் சொல்றாரு, "என் பேரு வந்து பார்க்" அப்படின்னும்போது, "இந்த பேரு நான் எப்படி நம்புறது?" அப்படின்னோனே, இவரு வந்து அவர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் சொல்லும்போது, எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. அதே மாரி இவரு காணாம போய் கொஞ்ச நாள் ஆன மாதிரி ரிப்போர்ட்டும் இருக்கு. பேர்ல எந்த கிரிமினல் கேஸும் இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. இத அவங்க பேசிட்டே இருக்கும்போது, "நீங்க எப்படி இந்த கொலைய பண்ணீங்கன்னு?" கேட்கும்போது, "நான் வந்து இந்த மாதிரி மந்திரம் யூஸ் பண்ணி நான் வந்து பொணத்தெல்லாம் மேனிபுலேட் பண்ணி அவங்களோட உயிரோட வர வச்சு, அவங்க மூலியமா வந்து நான் கொல்லுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்டர்வியூவோட பர்ப்பஸ் என்ன? இன்னும் 3 பேர நான் ஒரு நாள் விட்டு இன்னொரு நாள் அப்படி கொல்லப் போறேன். இந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனியோட டைரக்டர், அதுக்கப்புறம் அதோட ஸ்பெஷலிஸ்ட், சேர்மன் இவங்க 3 பேரையும் கொல்லப் போறேன். சேர்மன் வந்து அப்பாலஜைஸ் கேட்டு மன்னிப்பு கேட்டா மட்டும் தான் இந்த கொலை நிக்கும். இல்லன்னா அதுவரைக்கும் இந்த கொலை தொடர்ந்துட்டே இருக்கும். அதே மாதிரி லின் வந்து இவங்க அப்பாலஜைஸ் பண்றது நியாயமா இருந்தா மட்டும் தான் இந்த கொலை வந்து நிக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இன்டர்வியூ இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இங்கேருந்து எப்படி போவீங்கன்னு கரெக்ட்டா லின் கழுத்துல கத்தி வச்சுடுறாங்க. ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ஆயிடுது. இவங்க கழுத்த கத்தி வச்சுட்டு போயிட்டே இருக்கும்போது, நீங்க இப்ப என்ன கொன்னுட்டீங்கன்னா, நான் எப்படி இன்டர்வியூ எடுக்கிறது? நீங்க தானே வந்து என்ன வந்து ஜட்ஜ் பண்ண சொன்னீங்க. அவங்க அப்பாலஜி வந்து சின்சியரா இருக்கா இல்லையான்னும்போது, இவர் அப்படியே யோசிக்கிறார். கரெக்ட்டா லிஃப்ட் வருது. அவங்க ஹஸ்பண்டும் உள்ள வந்துடுறாரு. இவங்க 3 பேரும் உள்ள மாட்டிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த கிரே ஜாக்கெட் போட்டு அவங்க ஹஸ்பண்ட அடிச்சு துவைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழ போயிடுறாங்க. இந்த பொண்ணு இருக்கு இல்லையா ஜென்சி, இவ வந்து வேகமா கேமராவ எடுத்துட்டு அது லைவ்ல ஓடிக்கிட்டே இருக்கு எல்லாமே. லைவ்ல எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த இன்டர்வியூ, இந்த சேசிங் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே சுத்தி எல்லாம் போலீஸ் நின்னுட்டே இருக்கும்போது, கரெக்ட்டா இவரு கையில வந்து அந்த சிம்பிள் வந்து வருது. இது ஹீரோயின் பார்க்குறாங்க. கிரே கலர் ஷர்ட் இருக்கார் இல்லையா, அவர் பார்க் கிட்ட பார்க்கும்போது, "ஏன் நீங்க என்ன ஜட்ஜ் பண்ண சொன்னீங்கன்னும்போது, சீக்கிரமே இத நீ தான் காரணத்த கண்டுபிடிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே மடங்கி விழுந்து செத்து போயிறாரு. அப்படியே அவர் உடம்புலேருந்து அப்படியே பிட்டு பிட்டா உடம்புலேருந்து பார்ட்ஸ்லாம் அவர் உடம்புலேருந்து ஸ்கின் எல்லாம் அப்படியே அப்படியே உடைஞ்சு போய் விழுகுது. இவங்கள பார்த்தாலே கொஞ்சம் இந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனிக்கு வந்து இந்த நியூஸ் போயிருது. இவங்க வந்து ஒரு மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்து அங்க ஒரு பொண்ணு இருக்காங்க. இந்த பொண்ணு தான் வந்து சேர்மனோட பொண்ணு. அடுத்தது இவங்க தான் வந்து நெக்ஸ்ட் சேர்மனா வரப்போறாங்க. இவங்க தான் இப்போ வந்து டேக் கேர் பண்ணிருக்காங்க கம்பெனிய. அதே மாதிரி சேர்மன் இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அந்த டைரக்டர் ரொம்ப கதறி புலம்புறாரு. "ஐயோ! என்ன பிரச்சனை இங்க பாருங்க இப்படி ஆயிடுச்சு. சேர்மன தயவு செய்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்கன்னும்போது, மத்தவனுங்கலாம் கிண்டல் பண்ணி சிரிக்கிறானுங்க. எவனோ ஒரு பைத்தியக்காரன் சொன்னதுக்கெல்லாம் போயிட்டு சேர்மன் வந்து மன்னிப்பு கேட்க முடியுமா? சேர்மன் நீங்க என்ன நினைச்சீங்கன்னும்போது இவன் புடிச்சு திட்டுறான். "நான் 30 வருஷமா சேர்மன் கூட இருக்கேன். எனக்கு அவர பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா விளையாட்டு காரியம்ல. அடுத்தது நான் தான் சாவ போறேன். உங்களுக்கு என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயி திட்டிட்டு இருக்காரு. அப்ப வந்து அந்த பக்கத்துல வந்து ஸ்பெஷலிஸ்ட்ன்னு சொல்லலாம். இந்த பொண்ணு வந்து ரொம்ப வந்து திமிராவே பேசுது. வந்து சாரிலாம் கேட்க முடியாது. அவன் எவனோ ஒருத்தன் சொன்னதுக்காகலாம் நம்ம இது பண்ண முடியாது. நம்ம YouTubeல இருந்து வேணா இந்த வீடியோ எடுக்க சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இவர பத்தி அந்த டைரக்டர் பத்தி புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது. இவங்க கம்பெனி நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும்ன்ற இவங்க பேசிட்டே இருக்காங்க. அப்போ வந்து ஸ்பெஷலிஸ்ட் சொல்றாரு, "ஓகே மீட்டிங் இதுதானே அவ்வளவுதான் முடிஞ்சல" அப்படின்னும்போது, அவ்வளவுதான் மீட்டிங் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்புறாங்க. இவர் வந்து டைரக்டர்ட்ட சொல்றாரு, "நீ கவலைப்படாத போய் ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. நம்ம நாளைக்கு போய் போலீஸ போய் பார்க்கலாம். இப்போ வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது இல்லையா அடுத்த நாள். இந்த பார்க்ன்றவன் இவங்க கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். திடீர்னு காணாம போயிருப்பான் 2 மாசத்துக்கு முன்னாடி. ஆனா இந்த கம்பெனி வந்து எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்காது. ஏன் காணாம போனான்னு எதுவுமே தெரிஞ்சுக்காது. ஏன் இவன் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, இவன் இன்சார்ஜா அந்த பில்டிங் வந்து அபேண்டன்டா இருக்கு. இப்ப நாங்க என்ன பண்ண முடியும்? நான் வேணா எங்க கம்பெனிலயே விசாரிச்சு சொல்றோம் அப்படின்ற மாரி திமிரா சொல்லுது. நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஏன் இவங்க அப்பாலஜைஸ் கேட்க சொல்றாங்கன்னும்போது, எங்களுக்கு தெரியாதுங்க. ஏதோ ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஏதோ சொல்ல வருவான். இந்த பொண்ணு எங்களுக்கு தெரியாதுங்க. நாங்க வந்து உள்ள இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இந்த ப்ரொஃபசர் வந்து இப்போ இந்த ஸ்பெல்லு, இந்த கேஸ் பத்திலாம் சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்தோனேஷியால தான் மொத இந்த ஸ்பெல் யூஸ் பண்ணும்போது இவங்க கை, கால்லாம் கருப்பாயிடுற மாரியும், அதே மாரி நம்ம ஒரு பொணத்துக்கு வந்து உயிர் குடுத்து நம்மள மாரி மனுஷன் மாதிரியே சிந்திக்க வைக்கிறதுக்கான ஒரு பவர் இருக்கு அப்டின்னும் சொல்றாங்க. இதுக்கு தேவையானது என்னன்னா, அந்த பொணம் செத்து போயிருக்கும் இல்லையா? அந்த இடத்தோட மண்ணு, அதுக்கப்புறம் செத்து போனவங்களோட முடி, அவங்களோட நெகம், அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு, அவங்களுக்கு வந்து என்ன மெசேஜ் எழுதணுமோ அதெல்லாம் எழுதிட்டு இந்த வந்து உருவாக்கணும்னா, இந்த சூனிய பொம்மை மாரி இருக்கும் இல்லையா? அதெல்லாம் அந்த மாரி செஞ்சு உருவாக்கணும்னா, அதே மாதிரி இவங்களும் வொர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொஃபசர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த கொலை பண்ணாங்க இல்லையா? அவங்கலாம் வந்து செத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னா, அந்த மண்ண போட்டா எப்படி அமுக்குனா சபக்குன்னு உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி எல்லாருமே வந்து மடங்கி போன மாதிரி இவங்க வந்து ஹீரோயின் அதனால தான் அப்படி ஆனாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்க பேர் வந்து விட்ச் டாக்டர்ன்னு சொல்றாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இந்தோனேஷியால ஒரு எலக்ஷன் அப்போ இந்த கேண்டிடேட் என்ன பண்ணாரு, அவங்க ஆப்போசிட்ல இருக்க கேண்டிடேட் மேலலாம் இந்த மாரி விட்ச் இத பண்ணி விட்டுருவாரு. அதனால இவர புடிச்சு போலீஸ் வந்து பெரிய பிரச்சனையான மாரிலாம் சொல்லிட்டு இருக்காரு இந்த ப்ரொஃபசர் இந்த கதைய. நம்ம ஹீரோயினோட கொலீக் இருக்கார் இல்லையா? அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது, இப்ப இந்த செத்து போனார்ல, அவர பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? கொலை பண்ணாங்கல்ல. ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஒருத்தர் கொலை பண்ணியிருப்பார் இல்லையா? அவர் வந்து யாருன்னு தெரியுமா? அப்படின்னு கேட்கும்போது, அந்த கொலை பண்ணார் இல்லையா? அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிருக்காரு. ஹோம்லெஸ் ரோட்ல சுத்திட்டு இருக்காரு. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஏதோ ஒரு கம்பெனி குடுத்துருக்கான். அது வந்து இந்த கம்பெனி ஹோம்லெஸ் பீப்பிளோட இன்ஃபர்மேஷன வெளியில வைக்கிறத பத்தி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாரி அந்த கம்பெனியோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ஒருத்தன் கேசினோல போய் ரன் பண்ணிட்டு ஏதோ பிரச்சனையில போலீஸ்ல மாட்டிட்டான். அதனால ஜெயில்லயும் இருக்கான். 4 வருஷம் இருப்பான் போல. இவர போய் நம்ம போய் மீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொலீக் சொல்றாரு. நம்ம ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு போறாங்க. அங்க யாரோ நின்னுட்டு இருக்க மாரி இருக்கு. ஒரு ஹூடி போட்டு. யாருன்னு கேட்கும்போது, இந்த ஜெசி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
அப்போ வந்து இவங்க பேசிட்டு இருக்கும்போது, "நீ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ண. இல்லன்னா வந்து இது பெரிய ஹிட் ஆயிருக்காது இந்த இன்டர்வியூ" அப்படின்னோனே, "ஒரு ரொம்ப தேங்க்ஸ்ங்க" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. "உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க" அப்படின்னும்போது, இந்த பொண்ணுக்கு அப்பா, அம்மா இருந்திருப்பாங்க. அவங்க அம்மா இறந்தப்போ இந்த பொண்ணு கூட இருந்திருக்காது. இவங்க அப்பா இருந்துமே யூஸ்லெஸ்ஸா இருக்காரு அப்படின்ற மாரி இந்த பொண்ணு சொல்லும், பிரதர் இருக்காரு அப்படின்னு. அப்போ வந்து இவங்க ஹீரோயினோட தங்கச்சி பத்தி கேட்டுட்டு இருக்கோம். ஹீரோயினோட தங்கச்சி பத்தி கேட்டிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்லன் மாஸ்டர் இல்ல அப்படின்னும்போது, "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவ வந்து எங்க குடும்பத்துல திரும்பி வந்தா கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அவங்கள பத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கேட்குறா, "நீனும் அந்த புக்க படிச்சீங்களா?" அப்படின்னோம்னா, "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. "சரி நீங்க ஏதோ ரொம்ப முக்கியமான கேஸ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நான் என் என் குடும்ப கதைய பத்தி பேசிட்டு இருக்கேன்னு" ஜெஸ்ஸி சொல்லும்போது, "இல்ல இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசிட்டு, "சரி நீங்க பார்த்து போங்க" அப்படின்ற மாரி அனுப்பி வச்சுடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. இந்த சைடு வந்து நம்ம கொலீக் ஜெயிலுக்கு போயிருக்காரு அந்த ரெப்ரசன்டேட்டிவ் மீட் பண்றதுக்கு. இவன் என்ன பண்றான்னா, அப்படியே ஒரு மாரி லெத்தாஜிக்கா உட்காந்துட்டு நம்ம கொலீக் என்ன சொல்றாரு, "நான் டிடெக்டிவா இருந்திருக்கேன். அதனால என்னால உன்னோட சென்டென்ஸ் குறைக்க முடியும். நீ வேணா அத எடுத்துக்கோன்னு" சொல்லிட்டு சிகரெட்டும், லைட்டரும் குடுக்கும்போது, இவன் திரும்பி பார்க்குறான். அங்க இருக்க போலீஸ்காரர் கண்டுக்கவே இல்ல. சரின்னு எடுத்துக்கிறான். இப்பதான் இன்ஃபர்மேஷன் சொல்ல இவனுங்க என்ன பண்ணியிருப்பானுங்க, இந்த ஹோம்லெஸ்ஸா இருப்பாங்கல்ல, வெளி ஊர்லேருந்து வந்துட்டு இங்க ரெஃப்யூஜியா இருக்காங்களே, இவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து இந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்க்கு குடுத்துருக்கானுங்க. எத்தன பேருக்கு குடுத்துருப்பீங்கன்னு கேட்கும்போது, இவன் கவுண்ட் பண்றான். 1, 2, 3ன்னு 10 பேர் அப்படின்னு சொல்றான். 10 பேர் அவ்வளோதானா அப்படின்னு கேட்கும்போது, 10 செட்ல 10 பேர்ன்னு 100 பேர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. இதே மாரி இந்த சைடு என்ன ஆகுதுன்னா, இன்டர்வியூ நடக்கிற இடம். அதாவது இன்னைக்கு தான் வந்து அந்த டைரக்டர் கொல்ல போற நேரம். அது ஒரு பெரிய பில்டிங்ல வந்து இன்டர்வியூக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் வராங்க. அப்ப வந்து எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க மத்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம். நம்ம ஹீரோயின் அசிஸ்டன்ட் வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. இது கவர் பண்ணலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, ரொம்ப பெரிய கேஸ் இல்லையா? அதனால நெறைய பிரஸ், மீட்டிங், ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. அப்ப வந்து இவங்க பார்த்துட்டே இருக்கும்போது, இந்த கிரே கலர் ட்ரெஸ் போட்டு நெறைய பேர் வரிசையா வந்து நின்னுட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, திபு திபு திபுன்னு அந்த பில்டிங் நோக்கி ஓட ஆரம்பிச்சுடுறாங்க. வேகமா போயிட்டு அந்த டைரக்டர் அந்த பில்டிங்ல தான் இருக்கான் இல்லையா? அதனால அவன கொல்றதுக்காக வேகமா ஓடிட்டு இருக்காங்க. நெறைய ஃபோர்ஸ் இருக்கு. இவங்க எவ்வளோதான் சுட்டாலுமே வந்து அவங்க எந்திரிச்சு ஓடியாந்துகிட்டே இருக்காங்க. அது கால்ல சுட்டாலும் எந்திரிச்சு வந்துகிட்டே இருக்காங்க. இத வந்து இந்த நியூஸ் வந்து நம்ம போலீஸுக்கு போயிருதுனால, சரி நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போறாங்க. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு லிஃப்ட் வழியா போறாங்க. அப்ப பார்த்துட்டு கிரே ஷர்ட் போட்டவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே லிஃப்ட் க்ளோஸ் ஆகுது. இவனுங்க என்ன பண்றானுங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கானுங்க. படி வழியா தானே ஏறி வந்திருப்பானுங்க. திடீர்னு படிக்கட்டுல இருந்து பொத பொத பொதன்னு விழுகுறானுங்க. விழுந்ததுக்கு அப்புறம் அவனுங்க மேல இருந்து எந்திரிச்சு கீழ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஓடிட்டு இருக்கானுங்க. வேகமா ஓடிட்டு இருக்கும்போது அந்த கார் பார்க்கிங்ல தொரத்திக்கிட்டு இருக்காங்க. தொரத்தும்போது கரெக்ட்டா ஒரு வண்டி வந்து இடிச்சு தள்ளிடுது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட கார் தான். இவங்க எடுத்துட்டு வரும்போது கரெக்ட்டா நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, இவங்களெல்லாம் கொண்டு போய் ஒரு கார்ல கூட்டிட்டு போயிட்டு போயிடுறாங்க. வேகமா வண்டி எடுத்து போயிட்டே இருக்கும்போது, அங்க வந்து ஒரு டாக்ஸிலாம் இருக்கும் இல்லையா? டாக்ஸி வந்து நின்னுட்டுருக்கு. இவனுங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த டிரைவர்லாம் அடிச்சு வெளில தூக்கி போட்டு இவனுங்க கார எடுத்துட்டு ஓட்ட ஆரம்பிச்சுடுறானுங்க. அந்த கிரே ஷர்ட் போட்டவனுங்கலாம். இந்த போலீஸ்கார வந்து பயங்கரமா தொரத்திக்கிட்டே இருக்கானுங்க. இவனுங்கலாம் வந்து போயிட்டே இருக்கும்போது, அந்த ஒரு இவனுங்க வேற யாரையும் அட்டாக் பண்ணவே இல்ல. அந்த டைரக்டர மட்டும் தான் அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு வேகமா ஓடிட்டு இருக்காங்க. இந்த கார் சேசிங் பயங்கரமா சேஸ் பண்ணிட்டே இருக்கும். இவனுங்க ஒரு டனல்ல என்ன பண்ணுவானுங்க, போயிட்டு இருக்கும்போது ஃப்ளைஓவருக்கு மேல இருக்க கார்லாம் வந்து ஹீரோவோட கார் முன்னாடி வந்து விழுது, ஆக்சிடென்ட் பண்ணுதுங்க. அப்படி இருந்துமே வந்து டனலுக்குள்ள போயிறாங்க. போயிட்டே இருக்கும்போது இந்த நெறைய டாக்ஸி கார்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சுத்தி வந்து இந்த கிரே கலர் ஷர்ட்ஸ்லாம் என்ன பண்றானுங்க, அந்த டாக்ஸி இருக்கு இல்லையா, அத வச்சு பிளாக் பண்றாங்க சுத்தி. அப்ப வந்து இந்த எல்லாம் வெளில அந்த கிரே கலர் ஷர்ட் எல்லாம் வெளில வந்து இந்த காருக்குள்ள போயிட்டு அட்டாக் பண்றாங்க, அந்த பிளாக் காருக்குள்ள. அங்க டிரைவர் அட்டாக் பண்ணும்போது, அவர் வந்து கொஞ்சம் சுயநினைவு இழந்துர்றாரு. அந்த டாக்ஸின் அவர் மேலயும் பட்டுருது. அதே மாரி என்ன ஆகுதுன்னா, அந்த டைரக்டர் இருக்கா இல்லையா, அவர வந்து புடிச்சு இழுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த டனல்லேருந்து கார் வந்ததும் அப்படியே அந்த டிரைவருக்கு உடம்பு சரியில்லாதனால அவரும் அப்படியே நிறுத்திடுறாங்க. இந்த கிரே கலர் ஷர்ட்லாம் எல்லாம் வரானுங்க. வந்துட்டு இந்த டைரக்டர வந்து தர தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க. நம்ம ஹீரோ எவ்வளவோ தடுத்துமே அவரால தடுக்க முடியல. இந்த சண்டையில என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ கையில சின்னதா ஒரு ஸ்க்ராட்ச் விழுந்துருது. இந்த டைரக்டர கூட்டிட்டு போயிட்டு இந்த கிரே கலர்ல இருக்கவனுங்கலாம் கிரே கலர் ஷர்ட் கையாலே வந்து தொடும்போது அவங்க உடம்பெல்லாம் வந்து அந்த காயம் வந்துருது. காயம் வந்து இறந்துர்றாரு. இந்த இறந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே வந்து ரவுண்டா உட்கார்ந்திருப்பாங்க சுத்தி. அவங்களும் அப்படியே மடிஞ்சு போய் அப்படியே விழுந்துடுறாங்க. இந்த டைம்ல வந்து ஹீரோயின் சேஸ் பண்ணிட்டு வருவாங்க இல்லையா? வந்து பார்க்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு. அப்படியே வந்து இவங்க கிட்ட போகும்போது மயங்கி விழுந்துடுறாரு. இவர் கையில இருக்க ஸ்க்ராட்ச் வந்து அவர் உடம்பு டாக்ஸின் ஹீரோவோட உடம்பு ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருது. அவரும் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்க்கு போயிடுறாரு. ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு ஹீரோ அவங்க கூட இருந்தவங்க எல்லாரையுமே ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாங்க. அந்த டைம்ல கரெக்ட்டா அந்த ஜெஸ்ஸி பொண்ணு வராங்க. அவங்க அசிஸ்டன்ட் வந்து திட்டுறாரு. "என்ன நீ இவ்ளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த?" அப்படின்னும்போது, "உனக்கு எங்க புரிய போகுது? சரி அங்க போய் பாரு" அப்படின்னும்போது, ஹீரோயின் வார்ட்ல நின்னுட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு இன்டென்சிவ் கேர் மாதிரி இருக்கு. எல்லாமே வந்து ரொம்ப சீரியஸா இருக்காங்க. அப்போ டாக்டர் சொல்றாங்க, "நாங்க எங்களால முடிஞ்சத வந்து நாங்க பார்க்குறோம். இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. நாங்க எங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் குடுத்து நாங்க காப்பாத்த ட்ரை பண்றோம்னு" சொல்றாங்க. ரொம்ப ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. உங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப டெத் ஸ்டேஜ்ல இருக்காரு. இந்த ஸ்பெஷலிஸ்ட் வந்து சேர்மன் வீட்டுக்கு போயிட்டு சேர்மன மன்னிப்பு கேட்க சொல்றாரு. ஆனா சேர்மன் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு எவ்ளோ கெஞ்சியுமே அவர் வந்து மன்னிப்புலாம் கேட்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. வீட்டுக்கு விட்டு வெளில வரும்போது அந்த சேர்மனோட பொண்ணு வந்துருது. "நீனாவது அப்பாட்ட சொல்லலான்னும்போது" அந்த பொண்ணும் அதுதான் ஏற்கனவே திமிரு பிடிச்சதாச்சே. இப்பயும் அப்படிதான் இந்த பொண்ணு தான் அந்த ப்ராஜெக்ட்டே கொண்டு வந்திருக்கும். அந்த பிஎஸ்பி இருக்கு இல்லையா? அந்த ப்ராஜெக்ட்டே கொண்டு வந்திருக்கும். "உன்னால தாம்மா இவ்ளோ பிரச்சனை" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு போறாரு.
மழை பெஞ்சுட்டு இருக்கு. நீங்க குடை எடுத்துட்டு போணும். ஆமா நாளைக்கு நான் சாவவே போறேன். இதுல குடை வேற அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிறாரு. நைட்டு இவங்க ஆஃபீஸ்ல தான் இருக்காங்க. இவங்க கொலீக், அதுக்கப்புறம் ஹீரோவோட தம்பி, அதுக்கப்புறம் இன்னொரு ஹீரோயினோட ஸ்டாஃப், இவங்க 4 பேர் எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த கொலீக் சொல்லுவாரு, இந்த இந்த டேட்டாஸ்லாம் குடுத்தான் இல்லையா, அந்த கம்பெனிக்காரன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு நாள் வந்து ஒரு ஆள் வந்து இவங்கள மீட் பண்ணியிருக்காங்க. அவன் சவுத் ஈஸ்ட்லேருந்து வந்த மாதிரி இருக்கு. அவனுக்கு வந்து நான் அந்த பார்க்குன்னு இருக்கான் இல்லையா, இந்த கம்பெனியோட இன்சார்ஜா இருப்பான். அவனோட அட்ரஸ் குடுத்து நான் அனுப்புனேன். எனக்கு அந்த ஆள் பேசுனது புரியவே இல்ல அப்படின்ற மாரி ஒரு இன்ஃபர்மேஷன் குடுத்துருப்பான். அதே மாரி அந்த ஆள் வந்து ஒரு மாரி சாமியார் மாரி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி சொல்லியிருப்பாரு. இத வந்து இவங்க ஹீரோயின்ட்ட சொல்லிட்டே இருக்கும்போது, அப்ப ஹீரோயினுக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வரும். இப்போ இந்த செத்து போனவங்களலாம் வந்து உயிருக்கு கொண்டு வரணும்னா, நம்ம அந்த செத்து போன இடத்துலருந்து மண் எடுக்கணும் இல்லையா? அப்ப கண்டிப்பா அவங்களோட கண்டிப்பா அங்க செத்து போனவங்களோட பாடி இருக்க இடத்துல தான் இந்த விட்ச் டாக்டரும் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதே மாரி இவரு என்ன சொல்றாருன்னா, நம்ம அந்த ஈஸ்ட் ஏஷியாலேருந்து ஒருத்தர் வந்தாரு இல்லையா? அவரோட ஃபேமிலி இங்க தான் இருக்கு. இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னும்போது, இவங்க டீட்டெயில்ஸ் எடுத்தா நமக்கு கரெக்ட்டா தெரியும். அதுவும் தாய்லாண்ட்லேருந்து வந்த மாரி இருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கே போறாங்க அந்த டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக. இப்ப வந்து ஒரு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க, இன்டர்வியூக்கு ரெடி பண்ணுங்கன்னும்போது, யார் இன்டர்வியூ எடுக்க போறோம்ன்னும்போது, அந்த ஸ்பெஷலிஸ்ட் இருப்பார் இல்லையா? அவர் வராரு. அவர் கார் வரத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க, இவர வந்து இந்த பிஎஸ்பி இருக்கு இல்லையா? கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வச்சு தான் வந்து இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கு. அதோட டாக்குமெண்ட்லாம் எல்லாம் கொண்டு வந்து குடுத்துரு. இவரும் அப்ரூவலா மாறுறதுக்காக இந்த இன்டர்வியூ இருக்கவங்க, இல்லீகலா ஊருக்குள்ள வரவங்க, ரோட்ல இருக்கவங்க, இவங்க எல்லாரையுமே புடிச்சு, இவங்களுக்குன்னு ஒரு டேட்டா இருக்கும் இல்லையா? அந்த டேட்டாவ வந்து அந்த கம்பெனிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு அவங்கள எல்லாமே வந்து காசு குடுத்து கிளினிக்கல் ட்ரையலுக்கு ஒத்துக்க வைப்பாங்க. இந்த மாதிரி கிளினிக்கல் ட்ரையல்ல வந்து ரொம்ப நெறைய பேர் சாக ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து இல்லீகல்ன்னு தெரிஞ்சுமே வந்து இது வெளியில வந்து யாருக்குமே தெரியாத அளவுக்கு மூடி மறைச்சுட்டாங்க. அதே மாரி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடந்த இடத்தையும் வந்து அப்படியே கைவிட்டுட்டாங்க அந்த பில்டிங்கையே. இந்த டீட்டெயில்ஸ் பத்தி எல்லாத்தையுமே ஹீரோயின்ட்ட குடுத்துட்டு, அவரு வந்து ரொம்ப சோகமா போயிறாரு. கண்டிப்பா வந்து அடுத்த நாள் அவர் செத்து போயிருவார் இல்லையா? அதனால அத நெனச்சுட்டே போம்போது ஹீரோயின் வந்து செம்மையா திட்டுறாங்க. "இதெல்லாம் பண்ணது உங்களுக்கு வந்து பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்ல. உங்களுக்கு பவர் இல்ல. அதனால தான் நீங்க அவங்க மேல இந்த கிளினிக்கல் ட்ரையல் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் வந்து அஃபென்ஸ்ன்னு தெரிஞ்சுமே நீங்க இத பண்ணியிருக்கீங்க. உங்களால எத்தன போலீஸ் வந்து கஷ்டப்படுறாங்க தெரியுமா?" அப்படின்னும்போது, அப்ப வந்து அவரு யோசிச்சுட்டு சொல்றாரு, "சாரி உங்க ஹஸ்பண்டும் இப்படி மாட்டாருன்னு எனக்கு தெரியும். என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிறாரு. இந்த டேட்டா எடுக்கிறதுக்கு அந்த இன்ஸ்டிடியூட் அந்த டேட்டா சென்டருக்கு வந்து அந்த கொலீகும் அவரோட ஃப்ரெண்டும் போறாங்க. அதே மாதிரி ஹீரோயினும் ஹீரோவோட தம்பியும் வந்து அந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் நடந்தது இல்லையா? அந்த இடத்துக்கு போறாங்க. இவங்க பின்னாடி யாரோ வந்து வண்டியில வந்து ஃபாலோ பண்ணிட்டு போற மாதிரியே இருக்கு. கரெக்ட்டா இந்த கம்பெனிக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அந்த இடமே வந்து கைவிட்ட மாதிரி இருக்கு. சுத்தமா எலக்ட்ரிசிட்டி எதுவுமே இல்ல. இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து ஹீரோயின வந்து அட்டாக் பண்ண வராரு. இவங்க வந்து அதுலருந்து தப்பிச்சுடுறாங்க. ஆனாலுமே வந்து நெறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. இவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட தம்பிய புடிச்சு அடிச்சு போட்டு ஹீரோயின வந்து கழுத்த பிடிச்சு நெரிச்சுக்கிட்டு இருப்பான். கரெக்ட்டா அந்த டைம்ல வந்து ஒருத்தவங்க வந்து காப்பாத்துறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட தங்கச்சி தான் வந்துர்றாங்க. இவங்க பவர்லாம் யூஸ் பண்ணி இந்த கிரே கலர் சட்டை போட்டவங்களலாம் வந்து செயலிழக்க வச்சுடுறாங்க. ஆனா என்ன பண்றது? நெறைய பேர் இருக்கவும் நம்ம ஹீரோயினோட தங்கச்சியால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ல போயிட்டு, அவங்கள்ட்ட வந்து ஒரு ஒரு மேஜிக்கல் திங் இருக்கும். அத வச்சு ஒரு ரவுண்டு போடுற இன்விசிபிளா வரதுக்காக ஒரு ஜோன் உருவாக்குறாங்க. அந்த ஜோன்ல ஹீரோயினும் அவங்க தங்கச்சியும் நின்னுட்டுருக்காங்க. ஹீரோவோட தம்பி உள்ள வரதுக்குள்ள இந்த கிரே கலர் சட்டை போடுறவனுங்கலாம் உள்ள வரதுக்காக கதவ உடைச்சுட்டு இருக்கும்போது, அவர வந்து தடுத்துட்டு இருப்பாரு. அதுக்குள்ள அந்த ஜோன் வந்து உருவாயிடும். இவரும் போய் ஒளிஞ்சுக்கும்போது இவனுங்க உள்ள வந்து பார்க்குறானுங்க. பார்க்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. ஹீரோயின், அவங்க தங்கச்சி 2 பேருமே வந்து கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது அந்த சைட்ல ஹீரோவோட தம்பி வந்து ஒரு சத்தம் உண்டாக்கிருவாரு. இத பார்த்துட்டு அவனுங்க அந்த சைடு கரெக்ட்டா ஹீரோயின் தங்கச்சி வந்து வெளில வரலான்னு ட்ரை பண்ணுவாங்க காப்பாத்துறதுக்காக. அப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க, அவங்க கையில வந்து ரைட் ஹேண்ட் இருக்குல்ல, அதுதான் வந்து வீக் பாயிண்ட். நீ அத அடிச்சு உடைச்சிட்டன்னா, அவங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னோனே, சரின்னு சொல்லிட்டு இவங்களும் போய் செம்ம சண்டை நடக்குது. சண்டைலாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எப்படியோ விடிஞ்சிருது. இவங்க 2 பேரையும் காப்பாத்திர்றாங்க அந்த தங்கச்சி. ஹீரோயினுக்கு வந்து இப்போ ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு போனார் இல்லையா ஸ்பெஷலிஸ்ட் நேத்து நைட். அவரு வந்து செத்து போயிட்டாரு. பாய்சன் குடிச்சு அவர் கம்பெனிலேயே செத்து போயிறாரு. இத பார்த்துட்டு அந்த சேர்மன் பொண்ணு என்ன சொல்றாங்க, "சாவறவன் எங்கேயோ போய் சாவ வேண்டியதுதானே, இப்படி கம்பெனில வந்து சாவறானே" அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் அந்த பொண்ணு ரொம்ப கேவலமா நடந்து திட்டிட்டே போகுது. ஹீரோயின் வந்து கரெக்ட்டா வந்து இந்த ஸ்பாட்டுக்கு போலான்னு கிளம்பும். ஹீரோயின் தங்கச்சிய கூப்பிடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல, இல்ல நான் இங்க வெயிட் பண்றேன். இங்க வந்து அந்த புரொஃபசர் வரேன்னு சொன்னார் இல்லையா, அவர் கூட இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு நம்ம மாமாவ வந்து இப்ப நம்ம காப்பாத்துறது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இங்க இருக்கேன்னு" சொல்லிட்டு இவங்கள அனுப்பி வச்சுடுறாங்க. இப்ப வந்து சேர்மன் வந்து அப்பாலஜைஸ் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சரி, இன்டர்வியூலாம் ரெடி பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து இவர் ஒரு சும்மா ஒரு பேப்பர்ல வந்து எப்படி ஒப்பிக்கிறோமோ அந்த மாரி ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கு. இத பார்த்துட்டு லின் சொல்றாங்க, "நீங்க சீரியஸா பண்ற மாரியே தெரியல. நீங்க யார்கிட்ட அப்பாலஜைஸ் கேட்கிறீங்கன்னோனே, மக்கள் கிட்ட அப்படின்னா, நீங்க மக்களுக்கு வந்து நீங்க அப்பாலஜைஸ் பண்ண வேணாம். உங்களால நெறைய பேர் செத்து போயிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு தான் நீங்க அப்பாலஜைஸ் பண்ணணும்னோனே, இவங்க பொண்ணு ரொம்ப திட்டுதா. ஹீரோயின் வந்து, "நீ வந்து கேவலமான ஒரு ரிப்போர்ட்டர். உன்ன வந்து நீ லூஸ் மாரி பேசினதுனால தான்
கம்பெனிலேருந்து உன்னை ஃபயர் பண்ணி அனுப்பிட்டாங்க. நீ வந்து பேசுற அளவுக்குலாம் யோக்கியமே கிடையாதுன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கு. அப்ப அவர் சேர்மன் என்ன சொல்றாரு, இல்லம்மா நானு வந்து சீரியஸாவே அப்பாலஜைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவரு வந்து அப்பாலஜைஸ் பண்ண ரெடியா. இந்த சைடு வந்து இந்த ப்ரொஃபஸரும் நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் போய் பார்க்குறாங்க. அவங்க கூட ஒரு நெறைய பசங்கலாம் போய் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து அந்த விட்ச் மாஸ்டர் இருக்காரு. அவர் வந்து ஒரு இன்விசிபிளான ஒரு இடத்துல இருக்காரு. அவரு சேஃப்கார்ட் பண்றதுக்காக ஒரு டோர வந்து ஹாலசினேஷன் மாரி வச்சிருக்காரு. இந்த டோர தொறந்தோனே அந்த பவர் லாக் ஆயிடுது. அன்லாக் இவரு உள்ள போய் யாரும் பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக நெறைய பொண்ணுங்கள வந்து இவருக்கு சேஃப்டிக்கா, செக்யூரிட்டியா வச்சிருக்காரு. இதுங்கலாம் வந்து நம்ம ஹீரோயினோட தங்கச்சிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கவும், ஒரு பெரிய இந்த பிளாக் மேஜிக் பண்ற ஒரு சிம்பிள் இருக்கும். ரொம்ப பெருசா இருக்குது. அத தாண்டி தாண்டி எப்படியோ போறாங்க. இவரு என்ன பண்றாருன்னா, அவர் வந்து தியானம் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்திருக்கிறாரு. அதாவது இந்த இந்த பொணத்த மேனிபுலேட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த வேலைய பார்த்துட்டே இருக்காரு. இந்த பக்கம் வந்து நம்ம கொலீக் இருக்கார் இல்லையா? அவருக்கு வந்து ஒரு டேட்டா கிடைச்சிருது. அது என்ன டேட்டான்னு அந்த இந்தோனேஷியன் கேர்ள் யாருன்னு கண்டுபிடிச்சுட்டாங்க. அது வேற யாருமே இல்ல. இந்த ஜெஸி. இந்த டேட்டாவ எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவும், அப்படியே ஹீரோயின் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே இந்த ஜெஸி பொண்ண பார்க்கும்போது, அவங்க வந்து ஹீரோயின்ட்ட கேட்குறாங்க, "இப்ப தெரியுதா? நான் ஏன் உங்கள வந்து ஜஸ்டிஃபை பண்ண சொன்னேன்?" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி இந்த சேர்மன பிடிச்சு திட்டுறாங்க. "ஒரு டீசென்ட்டா உனக்கு அப்பாலஜைஸ் கூட பண்ண முடியாதா?" அப்படின்னு சொல்லி செம கோவமாயிரா. கோவமாயி அவர் கொல்ல வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. ஹீரோயின் வந்து எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க. "இல்ல ஜெஸி நீ தயவுசெய்து இத பண்ணாத" அப்படின்னும்போது அவங்க கேட்கவே அதே மாதிரி இந்த சேர்மன வந்து தொரத்திட்டு போறாங்க. இவர காப்பாத்துறதுக்காக அங்க பிளாக் கேட்ஸ் மாரி நெறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு என்ன பில்டிங்லேருந்து அப்படியே வந்து கிளாஸ உடைச்சுட்டு போய் வால்ல வழியா போயிட்டு அந்த சேர்மன மடக்கிடுறாங்க. இந்த இடத்துல நெறைய பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, இந்த ஹீரோயின் சேர்மன் பொண்ணு என்ன சொல்றாங்க, இந்த ஸ்பெஷலிஸ்ட் செத்துருப்பார் இல்லையா? அந்த ரூம்ல வந்து டோன்ட் கிராஸ் இந்த போலீஸ் டேக்லாம் போட்டிருக்கும் இல்லையா? அங்க போய் நீங்க ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவ தொரத்தி விடுறாங்க. அவங்க அப்பா ரொம்ப பயப்படுறாரு. "ஏம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னோனே, நீங்க போங்க போங்க" அப்படின்னு சொல்லிட்டு தொரத்தி விட்டுறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுது, ஓடி போயிருது. எங்க போச்சுன்னே தெரியாம போயிடும். அதே மாரி இந்த ஜெஸ்ஸி பொண்ணு இருக்கா இல்லையா? அவ வந்து சேர்மன கொல்றதுக்காக அந்த ரூம்குள்ளேயே போயிட்டா. அப்படியே வந்து சேர்மன கொல்லலாம் அப்படின்னு போகும்போது, நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வந்து அந்த கர்ஸ் போட்டிருக்கும் இல்லையா? அந்த சிம்பிள் எப்படியோ தாண்டி தாண்டி அவங்க பவர் எல்லாம் அப்படியே லூஸ் ஆகுது. கிட்ட கிட்ட போகும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான கர்ஸா கிட்ட போயிட்டா அந்த ஒரு ஒரு ஆள் இருப்பாரு. அந்த விட்ச் டாக்டர் மூஞ்சில கை வச்ச உடனே அப்படியே ஒரு மாரி ஆயிடுது. அந்த கர்ஸ் எல்லாமே வந்து அப்படியே கம்மியாயிடுது. பவர் வந்து கம்மியாயிடுது. அவர் வந்து சுயநினைவுக்கு வந்துடுறாரு. நினைவுக்கு வந்த உடனே அப்படியே நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை பார்த்துட்டு ஒரு மாரி அழுகுற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு ரொம்ப சோகமா இருக்காரு. அதே மாரி இந்த சைடு அந்த ஜெஸ்ஸியோட பவரும் போயிடுது. அந்த கையில அந்த மார்க் இருக்கும். அது உருவானதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு அப்படியே மண்ணு மாரி சரிஞ்சு போனதுனால சேர்மன் வந்து அந்த இடத்த விட்டு தப்பிச்சுறாரு. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துறாரு. நம்ம ஹீரோயினோட தங்கச்சி அந்த விட்ச் டாக்டர் இருக்கார் இல்லையா? அவர்கிட்ட இருந்து என்ன பார்த்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெஸ்ஸி பொண்ணும் அவங்க அப்பாவும் வந்து ரொம்ப சந்தோஷமா ஒரு கடற்கரையில சின்ன பிள்ளையில விளையாண்டு இத வந்து அந்த இடத்துலயே போயிட்டு உணர்ந்திருப்பாங்க. இந்த விட்ச் டாக்டருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம பொண்ணு நம்மளால தான் செத்து போச்சு. நம்ம யூஸ்லெஸ்ஸா இருந்ததுனால தான் செத்து போச்சுன்றதுனால, இவங்க எல்லாத்தையும் பழி வாங்குறதுக்காக தான் இந்த பார்க் இருப்பார் இல்லையா? அந்த இன்சார்ஜ வச்சு இவங்களலாம் வந்து கொல்லணும்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் சாக்ரிஃபைஸா குடுக்கணும்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. இந்த பொண்ணு இத தடுத்துரும். அதனால அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டு நார்மலா ஆயிடுறாரு. இதெல்லாம் செய்ய வேணான்னு விட்டுர்றாரு. இந்த சைடு வந்து சேர்மன் அப்பாடா நம்ம பொழச்சோன்னு பார்த்துட்டு இருக்கும்போது, "எங்க போன இவ்ளோ நேரம்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. "நானா இங்க தான் இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அப்படியே கிட்ட வருது பேசி. இந்த பொண்ணு ரொம்ப இப்ப க்ரூயலா ஒண்ணு பண்ண போகுது. இந்த செத்து போச்சு இல்லையா? அந்த ஜெஸ்ஸியோட விரல உடைச்சு டிஷ்யூ பேப்பர்ல எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க அப்பா வந்து வேர்த்து விறுவிறுத்திருப்பாரு. அத துடைக்கிற மாரி அவர் கன்னத்துல ஒரு கோடு போட்டு அதுக்கப்புறம் அது அந்த கோடு வழியா இந்த டாக்ஸின் வந்து அவங்க அப்பா உடம்புலயும் போய் இனிமேல் தான் நீங்க தான் எனக்கு கம்பெனி குடுத்துட்டீங்கல்ல. அப்புறம் எதுக்கு நீங்க இன்னும் வந்து அப்பாலஜைஸ் பண்றேன்னு என் பேர கெடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணு சரியான வில்லி மாரி பேசிட்டு அவங்க அப்பாவ அப்படியே கொன்னுடுது. எல்லா விஷயத்தையும் இத சொன்னதுக்கப்புறம், அப்படியே உட்காந்து அழுவுது பயங்கரமா அந்த பொண்ணு. இங்க போலீஸ்லாம் வந்து பார்க்குறாங்க. அப்ப என்ன ஆயிடுதுன்னா, "ஐய்யய்யோ! உங்க அப்பா இறந்துட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா ஹீரோயின் வந்துட்டு, "போதும் நீ நடிச்சது. உன் நடிப்பெல்லாம் நாங்க பார்த்துட்டோம்" அப்படின்னோனே, "என்ன என்ன பார்த்தீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, இந்த பொண்ணு ஜெஸ்ஸி சேர்மன் சட்டையில மைக் வச்சிருப்பாள்ல, அதுல கேமராவும் இருக்கும். இந்த பொண்ணு பேசினது, அவங்க அப்பா வந்து அப்ரூவர் ஆனது எல்லாமே வந்து தெரிஞ்சு போயிரும். இந்த பொண்ணு சொல்லி தான் இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸே நடத்தியிருப்பாங்க. இதெல்லாம் காமிச்ச உடனே அந்த பொண்ணு, "ஏய் இதெல்லாம் ப்ரூஃபா?" அப்படின்னும்போது, இது மட்டும் இல்லாம லைவ்ல பெருசா நெறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டேப்லெட்ட காமிச்ச உடனே தூக்கி போட்டு உடைச்சிருது. அந்த பொண்ண போலீஸும் புடிச்சிட்டு போயிறாங்க. இப்படியே இந்த படம் என்ன பணம் இருந்ததுன்னா கண்டிப்பா வெளில வந்துருவாங்கல்ல, அந்த மாரி இந்த பொண்ணும் வெளில வர ஆரம்பிச்சுருது. வந்ததுக்கப்புறம் ஒரு ரூல் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஒரு சைனீஸ்ல வந்து பேர் இருக்கணும். அதுக்கப்புறம் இப்ப அவங்கள நம்ம கொல்லணும், வசியம் பண்ணணும்னா, அவங்களோட யூஸ் பண்ண திங்ஸ் அவங்க ஃபோட்டோ இருக்கணும் இல்லையா? இது எல்லாமே வந்து ஹீரோயின் கையில வச்சிருப்பாங்க. கார் சாவி, அதுக்கப்புறம் அவங்க ஃபோட்டோ, அவங்க பேர் சைனீஸ்ல இருக்கு இல்லையா? இது எல்லாமே வச்சுட்டு அப்படியே இவங்கள வந்து நாங்க கர்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும், அவங்க தங்கச்சியும் வந்து நின்னுட்டுருப்பாங்க. இதோட இந்த படமும் முடியுது. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. டேக் கேர். பை. சி யூ தென்.